ஷேய் எப்பா சூரியன் கணக்குப்பா. நீதிமன்றம், இராணுவ நீதிமன்றம், கோர்ட்டு, உச்சி, நந்தி, விஷ்ணு, பிரம்மா, ஈஸ்வரன், பரமசிவன், என் நண்பன் வெளியே நிற்கிறது எல்லாம் இன்று என் கணக்குப்பா. எப்பா அதிகாரி பூரா எங்கெங்கே கட்டடம் கட்டணுமோ எங்கெங்கே அந்த பணம் ஓடியா ஓடியா கையெழுத்து போடுறதான் கேட்டு 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 கெட்டடமாக இப்போ ஆட்டி விடுத. அந்த ஆட்டி விடுற கெட்டடத்தை கூட வந்து கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எல்லா கணக்கும் நம்ம உள்ளே போட்டு ஏற்றியாச்சு, ஏற்றி கொடுத்துருக்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ அந்த அதிகாரியை பூரா ஒட்ட வலிச்சு அள்ளி குறுக்கெலும்பை ஒடிச்சு விடணும்ப்பா. ஒடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லுச்சூடு வச்சு நச்சுன்னு வச்சு தூக்கி எறியணும். பூரா கெட்டடம், எங்கே பார்த்தாலும் கெட்டடம் 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 போட்டால் அப்போ கோர்ட்டில் வந்து கேட்க வேண்டாமா? கணக்கு விடணும் டக்குன்னு, அப்படின்னா தான் நுப்பாட்டுவான். பூமி பூரா அழுவுது, கண்ணீர் விடுது. அதுக்கு உயிர் கொடுத்துருக்கான் கடவுள், வந்து பூமிக்கு உயிர். அதில் விளைஞ்சதானே திங்கா மானிடப்பே, இல்லை அவனா போட்ட திங்கானா? ஆப்பா இந்த கண்டாரோலுமே எவ்வளோ சேட்டை பண்ணான். மானிட பிறவி எவ்வளோ சேட்டை. ஒரு 5 அடியில் இருக்கான். கல்வி படிப்பால் பூமியை பாழாக்குதான். கை காலை வச்சு அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் போய் உட்காந்து செத்த பேப்பர் உலக நாடை வாங்கி ரொட்டேஷன் மாதிரி விட்டு பாழாக்குதான். ரொட்டேஷன் எல்லா நாட்டிலையும் ரொட்டேஷன், இங்கிட்டு மாற்றி அங்கிட்டு, அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு அச்சடித்த பேப்பரை உள்ளே விட்டு பாழாக்கி பூமியை பாழாக்குதான். எப்போ தமிழ்நாடு மூலம் ஒத்த அதிகாரி இருக்கக்கூடாது. இந்த கலெக்டர்னாலும் சரி, செடி செத்தனாலும் சரி, எல்லாம் குறுக்கெலும்பு எரிச்சாச்சுன்னா அட்டு உள்ளே மாட்டி தான் நிற்பான். எல்லாம் கையெழுத்தில் தான் நிற்கி. எல்லாம் இல்லை கவர்மெண்ட் வேளாக்குற முட்டா குய்மனை உன் கையெழுத்தில் நிற்கி. அவன் எதுக்கு பேனா பிடிச்சிருக்கான்? கடவுள் நீதிமான் எதுக்கு பிடிச்சிருக்கான் பேனா? என் நண்பன் எதுக்கு பிடிச்சிருக்கான்? கையெழுத்தில் போட்டிருக்காடா. எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே தூக்கி செயலரில் ஏற்றி தூக்கி நச்சுன்னு தூக்கி எருவும் கணக்கு பேனா பிடிச்சி உட்காந்துருக்கான். இன்னும் அந்த பயம் இல்லை தமிழ்நாட்டில். கண்டாரோலிமனுக்கு ஒத்தனுக்கு பயம் இல்லைப்பா. இன்னும் எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. பத்திரப்பதிவுலேருந்து தாசில்தார், விஓ, கலெக்டர் எல்லா இடத்துலையுமே கையெழுத்துன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சென்னை மெட்ராஸ் இந்த கண்டாரோலிமனை ஒழிக்க பாரு சீக்கிரமா. இந்த கட்சிக்கார பேரை பூரா ஒழிக்க பாரு சீக்கிரமாக ஒளி. நசுக்கு ரெண்டு வெதர் கொட்டையில் ஒரு கொட்டையை அறுத்து வெளியே எடுக்கணும். வானரப்படா அறுத்து எடுறா வெளியே. அந்த மாதிரி கூடப்பா. சிவன் சொத்து கொலநாசம்னு தமிழ்நாட்டுக்கார போய் கிளியராக குழல் ஊதுவான், கொட்டு மேலே அடிப்பான், டக்கா 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 டக்கான்னு அடிப்பான், சிங்கின்னு தட்டுவான். ஆனால் அந்த அரசியல்வாதி முட்டா குய்மனுக்கு வெதற அப்படியே அறுத்து ஒரு கொட்டையை வெளியே எடுக்கணும்ப்பா. இராணுவ வீரர் கிளியராக எடுப்பான். கணக்கு அந்த நேரம் போடு. இப்போ கணக்கு விட்டாச்சு. 8 7 ஓலச்சோடு கணக்கு. ஆணுக்கு பெண்ணுக்கும் எடுத்துடும். ஏற்கனவே கொட்டை உள்ளே போட்டாச்சு. கணக்கு நீ போட்டிருக்க உள்ளே வெதற எடுப்போம்னு. கண்டிப்பாக எடுக்காமல் விடக்கூடாது. இந்த பேரில் நடு ரோட்டில் மானிட பிறவியை எடுத்து தட்டி விடணும். அப்படின்னா தான் விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம்னு ஓடுவான். பூரா 2ஆம் நம்பரை ஓட்டி பூரா பூமியை பாழாக்கி அதெல்லாம் கோர்ட்ஸில் பார்க்கணும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் கெட்டடமாக கேட்டுதான். இது என்னடா அர்த்தம்? என்னைக்கு நாள் நீதிமான் வந்து கேட்டார் நம்ம பதில் சொல்லணுமேங்கிற கேள்வி கோர்ட்டுக்கு தெரியணும். எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் தெரியணும். இப்போ கடவுள் வந்து பூமியில் உட்காந்து கணக்கு போட்டு எல்லா கணக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். கடவுளே விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இது பயம் இல்லையே? அந்த பயத்தை கூடப்பா முக்கால் சத்தியம்பா.